பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். ஏன் தெரியுமா, அப்பா காலையில இருந்துச்சோடனே எல்லாரும் குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்பாவுக்கு நினைவுலையே. அதனாலதான் குஷி. நம்ம இப்ப குட் மார்னிங் சொல்லிக்கிறோம் இல்லையா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். அதே பல காலாந்திர வேலை இருந்துச்சோடனே பாப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு பாப்பா. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. ஓகே பிரதர், அப்பாவோட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 13/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரான தந்தையிடம் உங்களுக்கு மிக மிக அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் இருந்து முதலில் சிவபாபா காலை வணக்கம் என சொல்லுங்கள் அப்படின்னு அப்பாவுக்கு எப்படி குட் மார்னிங் சொல்றது அப்படின்னு சொல்லி. தூய்மையற்றவர்களா இருக்கீங்க நீங்க, உங்களை தூய்மையாக்குறதுக்காக பாபா வந்திருக்காரு. அப்ப அந்த பாபா மீது உங்களுக்கு மிக மிக அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்பு இருக்குதுன்னா அடையாளம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. எந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்றேன், அதுதான் உங்களுடைய அடையாளம். அப்ப நீங்க அழுக்கா இருக்கீங்க, உங்களை கிளீன் பண்றாரு இல்லையா, அதுக்காக அவர் மீது அன்பு வைக்கணும் இல்லையா. அதுக்கு சொல்றாரு, சேர்ல பிறந்து மண்ணாக்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களை கிளீன் பண்றாரு இல்லையா, அந்த அளவுக்காக உங்களுக்கு அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக குட் மார்னிங் சொல்லுங்க அப்படின்னு. மண்ணுல பிறந்து கழுதையா கிடக்குறவங்களை வந்து வந்திருக்கேன். கழுதைகளை எல்லாம் பரிகளா மாத்த வந்திருக்காரு. பரினா தெரியுமா, கழுதையெல்லாம் குதிரையா மாத்த வந்திருக்காரு. குதிரை. ஓகே ஓகே பிரதர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க, மிக சரியான நினைவு இருப்பதற்காக என்ன தாரணைகள் அவசியம்? மிக சரியான நினைவு உள்ளவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், மிக சரியான நினைவிற்காக பொறுமை, கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றி புரிதல் வேண்டும். இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களின் நினைவு பாபாவின் நினைவோடு சந்திக்கிறது. மேலும் பாபாவின் கரண்ட் சக்தி வர தொடங்குகிறது. அந்த சக்தியினால் ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். இதயம் முற்றிலும் குளிர்ந்துவிடும், ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். அப்பா தந்தை நினைவுக்கு என்ன தாரணை இருக்கணும் முதல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட். முதல்ல பொறுமை இருக்கணும், கம்பீரத்தன்மைனா முதிர்ச்சி, பொறுமை இருக்கணும், அந்த முதிர்ச்சி இருக்கணும். மூணாவது என்ன சொன்னாரு, முதிர்ச்சி. அடுத்து பாபாவை பற்றி நல்ல புரிதல் இருக்கணும். அப்பதான் தந்தையை நல்ல விதத்துல நினைவு செய்ய முடியும் உங்களால. அந்த உங்களுடைய நினைவு எப்படி இருக்குதோ அது போலதான் அந்த தந்தையின் நினைவும், உங்களுடைய நினைவும் தந்தையின் நினைவும் ரெண்டு ஒண்ணு சேரும் போது, சந்திக்கும் போதுதான் தந்தையினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார். அந்த சக்தியின் ஆதாரத்துலதான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும், நீங்க ஆரோக்கியமுடையவர்களா ஆவீங்க. அடுத்து அப்படின்னு சொல்றாங்க. குளிர்ந்து விடும், ஆத்மா சதோ பிரதானமா ஆயிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. மனசு குளிர்ச்சி அடைஞ்சிரும், அதான் இதயம் குளுமையாயிடும், அப்புறம் ஆத்மா சத்துவ பிரதானம் ஆயிடும் அப்படின்றார். ஆத்மா முழுமையா தூய்மையாயிடும் அப்படிங்கிறார் பாபா கொடுக்கக்கூடிய கரண்ட், இந்த சக்தியின் மூலமா. ஓகே சார், அடுத்து. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தகத்துவம், அதாவது ஆத்மாக்களை நீங்களும் சாந்த சுரூபமானவர்கள். ஆத்மாக்கள் உங்கள் அனைவருடைய சுயதர்மமே சாந்தியாகும். சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே வந்து டாக்கியில் சப்தத்திற்குள் வருகிறீர்கள். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பாட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளன. ஆத்மா சிறியது பெரியதாக ஆவதில்லை. பாபா சொல்கிறார், நானோ சரீரதாரி அல்ல, நான் குழந்தைகளை நேரில் சந்திப்பதற்காக வரவேண்டியுள்ளது. ஒரு தந்தை இருக்கிறார், அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தை இது போல் சொல்லாது, நான் பரந்தாமத்திலிருந்து வந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லாது. யாரேனும் ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகிறது அல்லது யாராவது பழைய ஆத்மாவுக்குள் பிரவேசமாகிறது என்று சொன்னால், தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என சொல்வதில்லை. அவர்களுக்கு தானாகவே தாய் தந்தையர் கிடைத்து விடுகின்றனர். இங்கே இது புதிய விஷயமாகும். பாபா சொல்கிறார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன். குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் ஞானம் நிறைந்தவனாக, ஞான கடலாக இருக்கிறேன். நான் வருவது குழந்தைகள் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக. ராஜயோகத்தை கற்றுத்தருபவர் பகவான் தான். கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு இந்த ஈஸ்வரிய பாகம் கிடையாது.
ம். ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. ஆக பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணருங்கள். ம். இதுபோல் தன்னை புரிந்து கொள்வது எவ்வளவு இனிமையானதாக உள்ளது. ம். ஆமா. எந்த ஒரு குழந்தை பரந்தாமத்துல இருந்து இங்க வந்து ஜென்மம் எடுக்குதுன்னா, நான் என்னுடைய தாய் தந்தையை சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்லாது. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாவே தெரியும் தாய் தந்தை இவங்கதான் அப்படின்னு. அதாவது உடல் ரீதியான தாய் தந்தையை சொல்றார். ஆனா இது முற்றிலும் புதிய விஷயம் அப்படின்றார். பரந்தாமத்துல இருந்து பாபா வந்து இந்த தாதாவுடைய உடல்ல பிரவேசமாயிருக்கார். அவர் தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறாரு, குழந்தைகளாய நம்மளுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாக்களான உங்களுடைய தந்தை நான் பரமாத்மா அப்படின்னு சொல்றார். இது இப்ப இந்த சமயத்துல நடக்கக்கூடிய ஒரு புதிய விஷயமா இருக்கும். மற்ற சமயம் மற்ற யுகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் விஷயம், எல்லாரும் பரந்தாமத்துல இருந்து இங்க வந்து ஜென்மம் எடுக்க வந்தாங்கன்னா சரீரத்தோட தான் ஜென்மம் எடுக்க முடியும். சரீரம் இல்லாத ஒரே ஆத்மா பரமாத்மா மட்டும் தானே. அதனால அப்ப அப்படி சொல்றார். தத்துவம் ஆத்மா சாந்த சுரூபமானது. உங்களுடைய நீங்க வசிக்கக்கூடிய இடம் கூட சாந்த சுரூபமான இடம், சாந்தி தாமம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தார் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், வாசிங்க. ஓகே பிரதர். எவ்வளவு இனிமையாக உள்ளது இந்த டிராமா, எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதையும் நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள புரிய வைக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது மட்டும் நினைவிருந்தால் கூட நாம் சத்தியுகத்திற்கு செல்ல போகிறவர்கள் என்பது ஆகிவிடும். இப்போது சங்கமயுகத்தில் உள்ளோம், பிறகு நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் தூய்மையாகவோ அவசியம் ஆக வேண்டும். உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற தந்தை சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்வீர்களானால் சதோப்பிரதானமாக ஆகிவிடுவீர்கள், உலகத்தின் எஜமானராவீர்கள். பாபா குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு வைக்கிறார். வெறுமனே ஆசிரியர் ரூபத்தில் படிப்பு சொல்லி தந்து விட்டு வேறு வீட்டுக்கு சென்று விடுவார் என்பது அல்ல. இவரோ தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருப்பவர். உங்களுக்கு படிப்பு சொல்லி தரவும் செய்கிறார், நினைவு யாத்திரையும் கற்றுத்தருகிறார். தந்தையும் ஆசிரியருமா இருக்கேன், உங்களுக்கு நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்துட்டு இருக்கேன். தந்தையாவும் இருக்கேன், ஆசிரியராய் படிப்பு சொல்லி கொடுக்குறேன், கூடவே அந்த நினைவு யாத்திரையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். முதல்ல ஞானமே இதுதான். இந்த டிராமா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார் இல்லையா, இந்த டிராமாவே எவ்வளவு அழகா அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ஆத்மா எப்படி சரீரத்துல பிரவேசம் ஆகுது, ஆனா பரமாத்மாவை நான் மட்டும் இந்த தாதா உடல்ல பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் தந்தை சொல்லக்கூடிய விஷயம். படிக்கவும் வைக்கிறாரு, கூடவே நினைவு யாத்திரையின் பயிற்சியும் செய்ய வைக்கிறார். உங்களை நீங்க ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க, அப்பனால உங்க பாவ கர்மங்கள் அழிஞ்சு போயிடும், நீங்க புது உலகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறமேலு இது புருஷோத்தம சங்கம யுகம்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துடும். என்னது, சத்தியுகத்துல போயிடுவோம், நம்ம சுகதாமத்துல போய் நம்ம சுகமா வாழ போறோம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, வாசிங்க எடுத்து. அதுபோல் உலகத்தின் எஜமானராக ஆக்குபவர் தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவராகிய பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்ததுமே முதலில் சிவபாபாவுக்கு குட் மார்னிங், காலை வணக்கம் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் என்று கூறி நினைவு செய்வீர்களானால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். குழந்தைகள் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எவ்வளவு நினைக்கிறோம். மனிதர்கள் பக்தியும் கூட அதிகாலையில் செய்கின்றனர் இல்லையா, எவ்வளவு அன்போடு பக்தி செய்கின்றனர். ஆனால் பாபா அறிவார், அநேக குழந்தைகள் இதே பூர்வமான அன்போடு நினைவு செய்வதில்லை. அதிகாலையில் எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும், ஞான சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அப்போது குஷியின் அளவு அதிகரிக்கும். பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லவில்லை என்றால் பாவ சுமை எப்படி இறங்கும். முக்கியமானது நினைவு. இதனால் வருங்காலத்திற்காக உங்களுக்கு மிக பெரும் வருமானம் சேமிப்பாகும். கல்பாந்திரமாக இந்த வருமானம் பயன்படும். மிகவும் பொறுமை, கம்பீரம் மற்றும் புரிதலுடன் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. மேலோட்டமாக சொல்லிவிடுகின்றனர், நான் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறேன் என்று. ஆனால் சரியாக நினைவு செய்வதில் முயற்சி தேவை. யார் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்தி அதிகம் கிடைக்கிறது. ஏனென்றால் நினைவினால் நினைவு கிடைக்கிறது. யோகம் மற்றும் ஞானம் இரண்டு பொருள்கள். யோகத்தின் சப்ஜெக்ட் வேறு, மிகப்பெரிய சப்ஜெக்ட். யோகத்தினால்தான் ஆத்மா சதோப்பிரதானம் ஆகின்றது. நினைவினால் அன்றி சதோப்பிரதானம் ஆவது முடியாது. யோகத்தினால்தான் ஆத்மா சதோப்பிரதானம் ஆகிறது. நினைவினால் அன்றி சதோப்பிரதானம் ஆவது முடியாதது. நல்ல அன்போடு பாபாவை நினைவு செய்வீர்களானால் தானாகவே சக்தி கிடைக்கும். ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள். சக்தியினால் ஆயுளும் அதிகமாகும். குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் என்றால் பாபாவும் சர்ச் லைட் வழி தருவார். அந்த கேள்வி பதில சொல்லிருந்தார் இல்லையா, அத சொல்றாரு அப்பா. அத
ஃபர்ஸ்ட் தந்தைக்கு குட் மார்னிங் சொல்லலைன்னா எப்படி உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு சொல்றாரு. பக்தி நல்ல விதத்துல அன்போடு பக்தி செய்யற பக்தர்களா இருக்காங்க இல்லையா, ஆனா குழந்தைகள் இங்க நல்ல விதத்துல தந்தையை நினைவு செய்யல அப்படின்னு சொல்றாரு. பக்தியில செய்த அளவு கூட இப்ப செய்யறது இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப குட் மார்னிங் சொல்றதுன்னா எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கிட்ட குட் மார்னிங் சொல்றீங்க, அதே போல பாபா ஆத்மாவா இருக்காரு, அவர் சரீரம் இல்லாதவரா இருக்காரு. சரீரம் எடுத்திருந்தா அவரும் ஒரு மனித ரூபத்துல தான் இருந்திருப்பார், ஆனா சரீரம் கிடையாது டிராமா படி. அது போல நீங்க அவரை ஒரு நமக்கு சமமானவரா நினைச்சு நீங்க எப்பவும் சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ட எப்படி பேசுவீங்களோ இல்ல உங்களுடைய உறவினர்கள்ட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க அப்படின்றது மாதிரி பாபா சொல்றாரு. சகஜமா இருங்க, என் கூட அன்பு பரிமாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள் நம்ம தாழ்ந்தவர்கள் அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிற பாவனை இல்லாம சகஜமா என்னோடவர் அப்படின்ற ஒரு உரிமையோட பேச சொல்றார். அப்பனா தான் உன்னுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்றதுக்கு சொல்றார். சகஜமா இருக்கும்போது தானே நினைவும் நல்ல விதத்துல இருக்க முடியும். அதனாலதான் பாபா எதிர்ச்சுனே குட் மார்னிங் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? ஆயிலும் அதிகமாக ஆமா, அது முடியாத நல்லபடியும் சப்ஜெக்ட் யோகத்தினால்தான் ஆத்மா சதப்பிரதானம் ஆகிறது. நினைவுனால தான் நினைவு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்ல விதத்துல நினைவு செஞ்சாதான் பாபா கிட்ட இருந்து அவருடைய நினைவுக்கான அந்த சக்தியும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க நினைவு செய்யும்போது பாபாவும் உங்களை நினைவு செய்வார். அப்ப பாபா கிட்ட இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். அப்பதான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். நீங்க சத்துவ பிரதானம் ஆக முடியும். கூடவே ஆரோக்கியமுடையவர்களா இப்பவும் இருப்பீங்க. நாளைக்கு சத்தியுகத்திலயும் முழு கல்பத்திலயுமே நல்ல ஆரோக்கியமுடையவர்களா இருக்க முடியும் உங்களால அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அப்புறம் குறிப்பா நீங்க யோகத்துல இருந்தா தானே சத்துவ பிரதானம் ஆக முடியும். ஞானம்ங்கிறது வேற, யோகம்ங்கிறது வேற, ரெண்டு வேற வேற சப்ஜெக்ட். ஞானம்ங்கிறது பாபா ஆட்டோமேட்டிக்காவே கொடுத்துறாரு, இதுதான் விஷயம் அப்படின்னு. ஆனா நீங்க தான் யோகத்துல இருக்குது முயற்சி செய்யணும். யோகத்துல இருக்கிறது தான் அதிக உழைப்பு இருக்குது. நீங்க சத்துவ பிரதானம் ஆகணும்னா யோகா இல்லாம ஆக முடியாதுன்னு சொல்றாரு. அமிர்த வேலை நேரத்துல ஞான சிந்தனையும் செய்யணும், யோகாவும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே சிஸ்டர், ஞான சிந்தனை கண்டிப்பா செய்யணும். ஞான சிந்தனை செய்தாதான் யோகா இணைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்பா கூட. ஏன்னா ஞானம் கொடுத்தது பாபா தானே, அவர் தான் ஞானம் கொடுத்தாரு. அந்த ஞானத்தை சிந்தனை செய்யும் போது தந்தை கிட்ட ஆட்டோமேட்டிக்கா புத்தி இணையும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு சிஸ்டர். யோகா ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு இதுல. சரி வாசிங்க. ஓகே பிரதர். இனிமையான குழந்தைகளே, இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். சிவபாபா பதித்த பாவனராகவும் உள்ளார், சத்கதி அளிப்பவராகவும் உள்ளார். சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ பதவி தருகிறார். பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்போடு குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்று தருகிறார். பாபா தாதா மூலம் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பு செய்கிறார், எந்த ஒரு கஷ்டமும் கொடுப்பதில்லை. என்னை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். பாபாவின் நினைவில் ஒரே அடியாக மனம் மூழ்கிவிட வேண்டும். ஒரு பாபாவின் நினைவு மட்டும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பாபாவிடமிருந்து ஆசி எவ்வளவு பெரியதாக கிடைக்கிறது. தன்னை தான் பார்க்க வேண்டும், நமக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு என்று. எதுவரை நமக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளன. ஏனென்றால் குழந்தைகள், நீங்கள் இப்போது முள்ளில் இருந்து மலராகி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவுக்கு அளவு யோகத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு முள்ளில் இருந்து மலராகிறீர்கள். சதோபிரதனமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். மலராக மாறிவிட்டீர்கள் என்றால் பிறகு இங்கே இருக்க முடியாது. சொர்க்கம் என்பது மலர்களின் தோட்டமாகும். யார் அநேக முட்களை மலர்களாக மாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் உண்மையான மனமுள்ள மலர்கள் என சொல்வார்கள். அவர்கள் ஒருபோதும் யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள். கோபம் கூட பெரிய முள்ளாகும், அநேகருக்கு துக்கம் தருவது ஆகும். தந்தை உங்களுக்கு பெருசா எந்த கஷ்டமும் கொடுக்கறது இல்ல. தந்தையை நினைவு செய்யுங்க, உங்களுடைய சக்கரத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு மன்மனாபவ, இன்னொன்னு மத்தியாஞ்சி பவ. தந்தை நினைவு செய்யறது மனதால தந்தை நினைவு செய்யறது. உங்களுடைய சக்கரம் சுயதர்சன சக்கரம் புத்திக்கான சக்கரம். ரெண்டு விஷயத்தையும் நல்லா கவனம் கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. வேற எந்த கஷ்டமும் தந்தை உங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க முள்ளிலிருந்து மலராகணும். தந்தை இப்ப முதல்ல முள்ளு போல எல்லாரையும் குத்திட்டு இருந்தீங்க, காயப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்ப தந்தை உங்களை மலர் தோட்டத்துக்கு தகுதி உடையவரா ஆக்குறேன். உங்களை முழுமையான நல்ல மலரா, மனம் வீசக்கூடிய நல்ல மலரா மாத்துறதுக்கு வந்திருக்கேன். அதனாலதான் பபல்நாத்னு சொல்றாங்க பாபாவை. முற்களை எல்லாம் மலரா மாத்தக்கூடியவர் அப்படின்னு, தோட்டக்காரன். ஓகே சிஸ்டர், அடுத்து. அதான் கோபம் கூட பெரிய முள்ளாகும், அநேகருக்கு துக்கம் தருவது. இப்போது குழந்தைகள், நீங்கள் முட்களின் உலகத்தில் முள்ளுன்றது என்னது அப்படின்னா, கலியுகத்துல முள்ளுங்கிறது என்னன்னா முள்காடுன்னு சொல்றாரு இல்லையா, அது 5 விகாரங்களை தான் முள்ளுன்னு சொல்லுவார்.
அந்த 5 விகாரங்கள் இந்த விடுவிச்சுட்டாலே 5 விகாரங்கள் இல்லைனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நல்ல மலர் போல ஆயிடுவோம். அதான் சொல்றாரு அப்பா. கோபம் கூட பெரிய முள்ளு, அதுல கூட எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து விடுபட்டீங்கன்னா மலர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். எப்படி தோட்டக்காரர் மலர்களை தனியாக எடுத்து வெளியில் பாத்திரத்தில் வைக்கிறாரோ அதுபோல் மலர்களாகிய நீங்களும் கூட இப்போது சங்கம யுகம் என்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிறகு மலர்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுக முட்கள் சாம்பலாகிவிடும். இனிமையான குழந்தைகள் அறிவீர்கள். பாரலௌகிக தந்தையிடமிருந்து நமக்கு அவிநாசி ஆசி கிடைக்கிறது. யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ, பாப்தாதாவின் மீது உண்மையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். நாம் உலகத்தின் எஜமானர் ஆகிறோம். ஆம், புருஷார்த்தத்தின் மூலம்தான் உலகத்தின் எஜமானர் உருவாகிறார்கள். வெறுமனே சொல்வதால் அல்ல. யார் மிக முக்கியமான குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களுக்கு சதா இது நினைவிருக்கும். அதாவது நாம் நமக்காக மீண்டும் அதே சூரியவம்சி சந்திரவம்சி ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அனைவருக்கு சொல்றீங்களா? சொல்லுங்க. அந்த எப்படி ஒரு தோட்டக்காரன் வந்து ஒரு செடியை தனியா பிடுங்கி இன்னொரு இடத்துல வைப்பாரு, ஒரு தொட்டில இருந்து மாத்தி இன்னொரு தொட்டில வைப்பாரு இல்லையா? மலர் பறிச்சு பாத்திரத்துல போடுறாரு. செடியில இருந்து மலர் பறிச்சு பாத்திரத்துல போடுறாரு. அதே போல நீங்க வந்து கலியுகத்துல இருந்து மாதிரி சங்கமயுகங்கிற தொட்டிக்கு பாத்திரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற. ஆமா, இல்ல, ஆமா, அதுதான் ரெண்டும் ஒண்ணுதான் சிஸ்டர். கலியுகத்துல முதல்ல செடி போல வளர்ந்து இருந்தீங்க, அதை கொண்டுட்டு வந்து இப்ப தந்தை சங்கமயுகத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ரெண்டுமே இப்படி இந்த கலியுகத்துல இருந்து உங்களை தூக்கிட்டு வந்து பாபா சங்கமயுகத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க முதல்ல முள்ளா இருந்தீங்க, இப்ப மலரா மாத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருந்தாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? அவர்களுக்கு சதா நினைவிருக்கும். உலகத்தின் எஜமானர் உருவாகிறார்கள். யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ, பாப்தாவின் மீது உண்மையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். அதான் முட்கள், அதாவது சாம்பலாகிவிடும். கலியுக முட்கள் சாம்பலாயிடும். நீங்க இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிட்டு கலியுக முட்கள் இப்ப சாம்பலாயிடும், அதாவது விநாசம் ஆயிடும் சொல்றாரு. பழைய உலகம் விநாசம் ஆயிடும், நீங்க புது உலகத்துல ஸ்தாபனை செய்ய போயிடுவீங்க. சரிங்க சிஸ்டர், ஓகே. அடுத்த வாசி. அநேகருக்கு நன்மை செய்வீங்களோ அவளுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அநேகருக்கு சொல்வீர்களானா அநேக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞானத்திறங்களால் பையை நிரப்பி கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். ஞானக்கடல் உங்களுக்கு சொல்றதுனால எதுவும் ஆக போறதில்ல, புருஷார்த்தம் செய்யறதுனாலதான் நீங்க மலராக முடியும் அப்படின்னு சொல்றாரு. சும்மா வாய் வார்த்தைகளா ஞானத்தை சொல்றீங்கன்னா அப்ப ஆக முடியாது. நீங்க நல்ல விதத்துல புருஷார்த்தம் செய்தீங்கன்னா தான் அந்த சொர்க்கத்துக்கு தகுதியுடையவரா ஆக முடியும் உங்களால அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். அதான் தாரணையில கொண்டு வந்து தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்தி காட்டும் பொழுதுதான் நமக்கு வந்து பாபா பிரதேசம் ஆவாங்க. இவங்களுக்கு என்னமா அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஞானம் வந்து வெளிப்படும். சொல்றது வந்து எல்லாருமே சொல்றது வந்து கேட்டுட்டாங்க ஜனங்க. அவங்க வந்து பார்க்க விரும்புறாங்க. அது மாதிரி இருந்து காட்டுங்க, டக்கு டக்குன்னு அப்படியே பிரஜைகள் உருவாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அப்படின்னு ஒரு வீடியோ இருந்துச்சு. புரோதான் சொன்னாங்க. உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். புத்திசாலி குழந்தைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களே சொல்வார்கள், நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையாக ஆசை பெறுவோம், முற்றிலும் கூர்மையாக இருப்போம். பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்கும். ஏனென்றால் உயிர் மூச்சை அளிக்கும் பாபா கிடைத்துள்ளார். ஞானத்தின் வரதானத்தை அதுபோல் தருகிறார். அதன் மூலம் நாம் எதிலிருந்து எதுவாக மாறி விடுகிறோம். திவாலான நிலையிலிருந்து மிக பெரும் செல்வந்தராகி விடுகிறோம். அந்த அளவு நாம் கஜானாவை நிரப்பி விடுகிறார். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு அவ்வளவு அன்பு இருக்கும். கவர்ச்சி ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுவிடும். பாபாவின் நினைவினால் கரை நீங்கி கொண்டே போகும். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. எப்படி மனைவிக்கு கணவர் மீது எவ்வளவு அன்பு உள்ளது, உங்களுக்கும் கூட நிச்சயதார்த்தம் ஆகி இருக்கிறது இல்லையா? நிச்சயதார்த்தத்தின் குஷி குறைந்து விடுகிறதா என்ன? சிவபாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு என்னோட நிச்சயதார்த்தம் ஆகி இருக்கிறது. பிரம்மாவோடு நிச்சயதார்த்தம் இல்லை. நிச்சயதார்த்தம் உறுதியாகிவிட்டதென்றால் பிறகோ அவருடைய நினைவு தான் வந்து கொண்டிருக்க வேண்டும். யாரோட உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கோ அவரோட நினைவு தான் நினைக்கணும். உங்களுக்கு இப்ப என் கூட நிச்சயம் ஆயிருக்கு, என்ன நினைச்சிட்டு இருங்கிறாங்க. ஆமா, அதுல குறிப்பா ஒண்ணு சொல்ல பாத்தீங்கன்னா ஊசி கதை. அது ஊசி இந்த காந்தத்தை எப்படி ஈர்க்கும் அப்படின்னா, துரு இல்லாம இருந்தா நல்லா ஈஸியா ஈர்ப்பு காட்டும், டக்குன்னு வந்து ஒட்டிக்கிடும்.
காந்தம் போல. ஆனா ஊசியில துரு இருக்கிறதுனால தான் தந்தையோட நினைவு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு தான் என்ன செய்யணும், எப்படி அந்த இரும்புல துரு நீக்கிறதுக்கு என்ன காரியம் செய்வாங்க அப்படின்னா, மண்ணெண்ணெயில ஊற வைப்பாங்க. அப்புறம் தான் அந்த துரு நீங்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் பாபா என்ன சொல்லுவார், ஞானத்தான் மண்ணெண்ணெய்ன்னு சொல்லுவார். ஞானங்கிற மண்ணெண்ணெயில உங்க புத்தியை ஊற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஊற வைக்கும் போதுதான் உங்களுடைய புத்தி, அந்த புத்தியில இருக்கக்கூடிய அழுக்கு அந்த துருவால நீங்கும். நீங்கும் போது ஊசி எப்படி காந்தத்தை ஈர்க்குதோ அதே போல ஆத்மாவான உங்களுடைய புத்தி தந்தையினுடைய ஈர்ப்புனால ஈர்க்கப்பட்டு தந்தை கிட்ட வந்து ஒட்டிக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஊசி கதை. ஊசியை பத்தி சொன்னாரு. அடுத்து ஊசியில இருக்க அந்த துருவம் வந்து முதல்ல நம்ம நினைவு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி அது அப்படியே போய் ஒட்டிக்குது அவர்கிட்ட. ஆமா, இந்த முதல்ல ஞானத்தை ஞானம் தான் மண்ணெண்ணெய். தந்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை சிந்தனை செய்யும் போது அந்த துரு நீங்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் அந்த துரு நீங்கிருச்சுன்னா ஊசி போய் டக்குன்னு போய் ஒட்டிக்கிடும். யோகத்துல பாபாவோட நினைவுல போய் ஒட்டிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து என்ன சொன்னாரு ஊசிக்கு அடுத்து? நிச்சயதார்த்தம். ஓகே சிஸ்டர். எப்படி நிச்சயதார்த்தம்? நிச்சயதார்த்தம் இருக்குன்னா கணவன் மனைவி ஒருத்தர் நினைவு செய்துகிட்டே இருப்பாங்களோ அதே போல என்னை நீங்க நினைவு செய்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா கூட நிச்சயதார்த்தம் என் கூட தான் இருக்குங்கிறாரு. ஆமா. பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். சேதர்சன சக்கரதரை ஆகுங்கள், லைட் ஹவுஸ் ஆகுங்கள். சேதர்சன சக்கரதரை ஆவதற்கான பயிற்சி நல்லபடியாக ஆகிவிடுமானால் பிறகு நீங்கள் ஞானக்கடல் போல் ஆகிவிடுவீர்கள். எப்படி மாணவர்கள் படித்து சரியாக எப்படி மாணவர்கள் படித்து ஆசிரியராக ஆகிவிடுகின்றனர் இல்லையா, உங்களுடைய தொழிலே இதுதான். அனைவரையும் சேதர்சன சக்கரதாரி ஆக்குங்கள், அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள். அதனால் பாபா எப்போதும் குழந்தைகளிடம் கேட்கிறார், சேதர்சன சக்கரதாரி ஆகி அமர்ந்திருக்கிறீர்களா? பாபாவும் சேதர்சன சக்கரதாரி இல்லையா? பாபா வந்திருக்கிறார், இனிமையான குழந்தைகளாகிய உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக. குழந்தைகளாக நீங்கள் இல்லாமல் எனக்கும் கூட ஓய்வற்ற நிலையாகி விடுகிறது. எப்போது சமயம் வருகிறதோ ஓய்வற்ற நிலையாகி விடுகிறது. சரி, இப்போது நாம் போக வேண்டும். குழந்தைகள் மிகவும் அழைக்கின்றனர், அதிக துக்கத்தில் உள்ளனர், இரக்கம் வருகிறது. இப்போது குழந்தைகள் நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிறகு அங்கிருந்து நீங்கள் தாங்களாகவே சுகதாமத்திற்கு செல்வீர்கள். அங்கே நான் உங்களுக்கு துணையாக வரமாட்டேன். தனது மனநிலையின் அனுசாரம் ஆத்மா சென்றுவிடும். அதாவது இறுதி நேரம் எப்படி இருக்குதோ அது போல ஆத்மா சென்றுவிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சாந்தி தாமம் போகணும், அடுத்துதான் சுகதாமம் போக முடியும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசிங்க அடுத்து. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நஷா இருக்க வேண்டும். நாம் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இறை மாணாக்கர்கள். நாம் மனிதனிலிருந்து தேவதையாக அல்லது உலகத்தின் எஜமானராவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் நாம் அமைச்சரவையின் துறைகள் அனைத்திலும் பாஸ் ஆகி விடுகிறோம். ஆரோக்கியத்திற்கான கல்வியும் கற்கிறோம், பண்புகளை சீர்திருத்துவதற்கான ஞானத்தையும் கற்கிறோம். சுகாதார அமைச்சகம், நில அமைச்சகம், கட்டட அமைச்சகம் அனைத்தும் இதில் வந்து விடுகின்றன. குழந்தைகளுக்கு அது சொல்லிடலாம் சிஸ்டர். அந்த ஒவ்வொரு அமைச்சகமும் இருக்கு இல்லையா, சுகாதார அமைச்சகம்னா நம்ம ஹெல்த் உடையவர்களா மாறிடுறோம். எங்க இந்த படிப்பின் மூலமா ஆரோக்கியம் உடையவர்களா மாறிடுறோம். நமக்கு ஆஸ்தி கிடைச்சிருது, தந்தையினுடைய அந்த நிலம் இருக்கு இல்லையா, நில அமைச்சகம். அப்ப இதனுடைய ஆஸ்தி கிடைச்சது. அப்புறம் இன்னொன்னு என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு? நில அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், கட்டட அந்த அரண்மனை எல்லாம் பெருசு பெருசா அமைப்போம் இல்லையா, வீடு கட்டியிருப்போம். அது போல அந்த அமைச்சகம்லாம் இங்கேயே நீங்க படிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. விஷயத்தெல்லாம் இங்கே இருந்து தாரணை பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்ப அங்க அந்த அமைச்சகம்லாம் தேவைப்படாது. அங்க அமைச்சர்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க. ராஜா ஒருத்தர் தானே இருப்பாரு, லட்சுமி நாராயண் மட்டும் தான் ராஜா ராணியா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ராயல் ஃபேமிலிஸா இருப்பாங்க, அடுத்து செல்வந்த பிரஜைகளா இருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் அங்க அமைக்கப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசிங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். எப்போது ஏதேனும் சபையில் சொற்பொழிவு செய்கிறீர்களோ அல்லது யாருக்காவது புரிய வைக்கிறீர்களோ அப்போது அடிக்கடி சொல்லுங்கள், தன்னை ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும், நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள். அடிக்கடி இந்த நினைவு செய்ய வேண்டும். ஆனால் எப்போது நீங்களும் பாபா நினைவில் இருக்கிறீர்களோ அப்போதுதான் இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எப்போது நீங்களும் பாபா நினைவில் இருக்கிறீர்களோ அப்போதுதான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இவ்விஷயத்தில் குழந்தைகளுக்கு அதிக பலவீனம் உள்ளது.
உள்ளுக்குள் குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி இருக்கும். நினைவில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான தாக்கம் இருக்கும். நீங்கள் பேசுவது அதிகம் இருக்கக்கூடாது. ஆத்மா அபிமானியாகி கொஞ்சம் புரிய வைத்தாலும் கூட புத்தியில் நன்கு பதியும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இப்போது முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். தான் நினைவு செய்வதில்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஏமாற்று செல்லுபடியாகாது. என்ன சொல்ல, தான் நினைவு செய்வதில்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தான் நினைவு செய்வதில்லை, இந்த ஏமாற்று செல்லுபடியாகாது. உள்ளுக்குள் மனம் நிச்சயமாக அரித்து கொண்டே இருக்கும். பாபாவிடம் முழு அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. எல்லையற்ற தந்தையை போலவே வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தை இப்போது மறந்து விடுங்கள். கடைசியில இவை அனைத்தும் மறந்தே ஆக வேண்டும். புத்தி தன்னுடைய சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் மீது ஈடுபட்டு விடுகிறது. பாபாவை நினைவு செய்தே பாபாவிடம் சென்று விட வேண்டும். பதித்த ஆத்மாவோ செல்ல முடியாது. அதுவே பாவன ஆத்மாக்களின் வீடு. இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. ஆக 5 தத்துவங்கள் இங்கே இருப்பதற்காக ஈர்க்கின்றன. ஏனென்றால் ஆத்மா இதை சொத்தாக எடுத்து கொண்டுள்ளது. இப்போது இதன் மீது வைத்த மோகத்தை விட்டு வீட்டுக்கு சென்று விட வேண்டும். அங்கோ இந்த 5 தத்துவங்கள் கிடையாது. சத்தியுகத்திலும் கூட சரீரம் யோக பலத்தினால் உருவாகின்றது. சதோ பிரதான இயற்கை உள்ளது. அதனால் ஈர்ப்பதில்லை, துக்கம் ஏற்படுவது இல்லை. அதாவது ஆத்மாவுக்கு இயற்கையாவே இந்த பஞ்சபூதங்கள் ஆகர்ஷணம் பண்ற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாருப்பா. அதனால இங்க தமோ பிரதானமா இருக்கிறதுனாலதான் சரீரம் துக்கமுடையவர்களா இருக்கீங்க. அங்க சத்துவ பிரதானமா நீங்க இருக்கும் போது ஆத்மா சத்துவ பிரதானமா இருக்குது, கூடவே சரீரமும் சத்துவ பிரதானமா இருக்குது. இயற்கையும் சத்துவ பிரதானமா இருக்கும்போது முழுமையா சுகம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். அந்த இயற்கையும் உங்களுக்காக உதவி செய்யுது அப்படிங்கறத சொல்றாரு, முழுமையா சுகம் கொடுக்கறதுக்காக. படிக்கிறீங்க சிஸ்டர். சதோபிரதான இயற்கை உள்ளது, அதனால் ஈர்ப்பதில்லை, துக்கம் ஏற்படுவதில்லை. இவை புரிந்து கொள்வதற்கு மிகவும் நுட்பமான விஷயங்களாகும். இங்கே 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை ஈர்க்கிறது. அதனால் சரீரத்தை விடுவதற்கான மனம் இருப்பதில்லை. இல்லை என்றால் இதில் இன்னும் கூட குஷி அடைய வேண்டும். பாவனமாக சரீரத்தை அப்படியே விட்டு விடுவீர்கள். வெண்ணெயிலிருந்து முடி வெளிவருவது போல ஆக சரீரத்திலிருந்து அனைத்து பொருட்களிலும் இருந்து மோகத்தை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும். இதனுடன் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, அவ்வளவுதான். நாம் போகிறோம் பாபாவிடம். இவ்வுலகில் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தயார் செய்து முன்கூட்டியே அனுப்பி ஆயிற்று. கூடவோ செல்ல முடியாது, மற்றபடி ஆத்மாக்கள் தான் செல்ல வேண்டும். சரீரத்தையும் இங்கே விட்டாயிற்று. பாபா புதிய சரீரத்தின் சாட்சாத்காரம் செய்வித்துள்ளார். வைர வைடூரியங்களின் மாளிகை கிடைத்துவிடும். அது போன்ற சுகதாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். களைத்து போகக்கூடாது. இரவும் பகலும் அதிக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் பாபா சொல்கிறார், உறக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் நிசார் சாகர் மந்தம் செய்யுங்கள். டிராமாவின் ரகசியத்தை புத்தியில் பதிய வைப்பதால் புத்தி முற்றிலும் குளிர்ந்துவிடும். மகாரதி குழந்தைகள் என்றால் ஒருபோதும் ஆட மாட்டார்கள். சிவபாபாவை நினைவு செய்வார்கள். ஆனால் அவர் பாதுகாக்கவும் செய்வார். குழந்தைகளாகிய உங்களை துக்கத்தில் இருந்து விடுவித்து சாந்தியின் தானம் கொடுக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய எல்லையற்ற சாந்தி. ஏதாவது யோக பலம் மற்றவர்களையும் முற்றிலும் சாந்தமாக்கிவிடும். உடனே தெரிய வரும், இவர் நம்முடைய வீட்டை தர்மத்தை சார்ந்தவரா இல்லையா. ஆத்மாவுக்கு உடனே கவர்ச்சி ஏற்படும். நம்முடைய பாபா நாடியையும் பார்க்க வேண்டியுள்ளது. பாபாவின் நினைவில் இருந்து பிறகு பாருங்கள், இந்த ஆத்மா நமது குலத்தை சார்ந்தவரா. அப்படி இருப்பாரானால் முற்றிலும் சாந்தமாக்கி விடுவார். யார் இந்த குலத்தை சார்ந்தவராக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் இவ்விஷயங்களில் ரசனை வரும். குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் என்றால் பாபாவும் அன்பு செலுத்துவார். ஆத்மாவுக்கு அன்பு செலுத்தப்படுகிறது. இதையும் அறிவீர்கள். யார் அதிக பக்தி செய்கின்றார்களோ அவர்கள்தான் அதிகம் படிப்பார்கள். அவர்களின் முகத்தில் இருந்து தெரிய வரும் இவர்களுக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு உள்ளது என்று. ஆத்மா தந்தையை பார்க்கிறது. சொல்லிடுறீங்களா சிஸ்டர்? அந்த வெண்ணெயில இருந்து முடியை எடுக்கிறது மாதிரி உங்களுடைய உயிர் வெளியேறணும்.
அப்படின்னா நீங்க இந்த சரீரத்தின் மீதோ சுத்தி இருக்க உறவுகள் மீதோ எதன் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. முதலையே தந்தை கிட்ட எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் செய்திடணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உடல், மனம், பணம் எல்லாத்தையும் தந்தைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டோம் இல்லையா? நம்ம வெறும் ட்ரஸ்டியா இருந்து தானே பார்த்துட்டு இருக்கோம். ட்ரஸ்டிங்கிறப்பதான் எந்த பற்றுதலும் இல்லாம இருக்கும். எப்படி வெண்ணெயில இருந்து முடி எடுத்தா ஈஸியா வந்துடுது, அது போல உங்களுடைய ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியேறும்போது அவ்வளவு ஈஸியா வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சரீரத்தின் மீது பற்று இருக்கக்கூடாது, சுற்றி இருக்க எந்த விஷயத்தின் மீதும் உங்களுக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஏன்னா நீங்க முன்னாடி பாபா கிட்ட எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் செய்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கூடவே நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு சிஸ்டர். அந்த நீங்க நல்ல விதத்துல தந்தையை நினைவு செய்துதான் ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து தான் மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கணும். அப்ப கொஞ்சம் நீங்க ஞானத்தை புரிய வச்சா கூட அவங்களுக்கு அம்பு தைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நினைவு செய்யறதே இல்ல, மற்றவங்களுக்கு நினைவு செய்யும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் பாபா செல்லாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க நினைவு செய்து தாரணை செய்து அதை மற்றவர்கள் சொல்லி புரிய வைக்கும் போதுதான் அவங்களும் உங்களுடைய அந்த உங்களுடைய பேச்சை கேட்டு நினைவு செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களே நினைவு செய்யாம மற்றவர்களை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மனசு அரைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மனம் உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படின்றத கேட்டாரு. சரிங்க சிஸ்டர். இப்ப நீங்க முதல்ல டிரான்ஸ்ஃபர் செய்திடணும். இப்ப முதலே அது போல, அதாவது தந்தை கிட்ட இந்த உடல், மனம், பணம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டீங்க. அப்ப தந்தை இங்க பழசா இருக்குது எல்லாமே, இந்த உடல், மனம், பணம் எல்லாமே, அதெல்லாம் தந்தை உங்களுக்கு புதுசா சொர்க்கத்துல மாத்தி கொடுப்பார். அதுக்காகத்தான் நீங்க சரீரத்தை விடும்போது தந்தை நினைவுலையும் இல்ல சொர்க்கத்தின் நினைவுலையும் விடுங்க அப்படின்னு சொல்றாரு. விட்டாதான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். இதன் மீது, இந்த உலகத்தின் மீது ஏதாவது பற்றுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பதவி குறையும். இங்க ஒரு சில சமயம் இங்கேயே ஜென்மம் எடுக்க வேண்டியதா கூட ஆயிடும், டிராமா இன்னும் முடியாம இருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், வாசிங்க எடுத்து. ஓகே ஓகே பிரதர். யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிகம் படிப்பார்கள். அது முக்கியம் சிஸ்டர். பக்தி எந்த அளவுக்கு பக்தி நல்லா 63 பிறவி செஞ்சிருக்குமா அந்த அளவுக்கு இங்க ஞானத்தை நல்ல விதத்துல முன்னேறி போவாங்க. பக்தி அந்த அளவுக்கு குறைவா இருந்துச்சோ அதுக்கேத்த மாதிரிதான் ஞானத்திலயும் குறைவா இருப்பாங்க. அப்ப இந்த தர்மத்து ஆத்மாக்களா அப்படின்றதையும் நீங்க நல்ல விதத்துல நாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் கொடுக்கும் போது இந்த நம்ம ஆத்மாக்கள் தானா, நம்ம தர்மத்து ஆத்மாக்கள்னா நல்ல ஆர்வத்தோட குசியா இருந்து கேட்பாங்க, ஊக்க உற்சாகத்தோட சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம தர்மத்தை ஆத்மாக்கள்னா எனக்கு என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்ப நாடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம தர்மத்தை ஆத்மாக்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேசி நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு இல்லையா, பேசியே நிறைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நினைவுல இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க, அப்பதான் அந்த புத்தி கூர்மை அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. அவர்கள் தான் அதிகம் படிப்பார்கள். அதாவது அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிகம் படிப்பார்கள். அவர்களின் முகத்திலிருந்து தெரிய வரும் இவர்களுக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு உள்ளது என்று. ஆத்மா தந்தையை பார்க்கிறது. தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். பாபாவும் புரிந்திருக்கிறார். நாம் இவ்வளவு மிகச்சிறிய ஆத்மாவுக்கு படிப்பு சொல்லி தருகிறோம். இன்னும் போக போக உங்களுக்கும் இந்த மனநிலை அமைந்துவிடும். நாம் சகோதரனுக்கு கற்றுத் தருகிறோம் என்று. முகம் சகோதரியினுடையதாக இருந்தாலும் திருஷ்டி ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். சரீரத்தின் பக்கம் முற்றிலும் செல்லவே கூடாது. இதில் மிகுந்த முயற்சி உள்ளது. இவை மிகவும் நுட்பமான விஷயங்களாகும், மிக உயர்ந்த படிப்பாகும். எடை போட்டு பார்ப்பீர்களானால் இந்த படிப்பின் பக்கம் அதிக பாரம் ஆகிவிடும். படிப்பின் மீது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் சிஸ்டர். அதாவது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்னா பாக்கியம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாரு. எடை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஞானத்தின் மூலமா உங்களுடைய பாக்கியம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதான் எடை கூடி விடும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவை தான் பார்க்கணும், எதிரில இருக்க சகோதரனையே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க ராஜயோகிகள் தானே, அப்ப ஆத்மா ராஜாக்கள், நீங்க எதிரில இருக்கக்கூடிய ராஜாவை தானே பார்க்கணும். சரீரம்ன்றது வேலைக்காரர்கள். அப்ப அந்த சரீரம்ன்ற வேலைக்காரர்களை பாத்தீங்கன்னா உங்களை எப்படி ராஜயோகின்னு சொல்ல முடியும்? ராஜாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா ராஜா ஆத்மாவை தான் பார்க்கணும், அப்பதான் நீங்க ராஜயோகின்னு சொல்ல முடியும் அப்படின்றாரு. அதான் சகோதரிகள் எல்லாம் பார்க்க கூடாது, சரீரத்தெல்லாம் பார்க்க கூடாது. நேத்து கூட முரளியில சொல்லிருந்தாரு பாத்தீங்களையா, உங்க பார்வையும் உள்ளுணர்வும் எப்பவும் ஆத்மாவை பார்க்கக்கூடியதா இருக்கணும், விகாரத்தாலான சரீரத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். விகாரத்தாலான சரீரம் அது ராவணனுடைய சொத்து. ராவணனுடைய சொத்தை பார்க்கலாமா நீங்க பிராமணர்கள்? பரமாத்மாவின் நேரடி வாரிசு இப்பெல்லாம் தவறான பார்வையெல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஆத்மாவை தான் பார்க்கணும். அதனாலதான் முதலையே தந்தையே பார்க்கறதுக்கான பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காரு யோகத்தின் மூலமா. அதன் மூலமா மற்றவர்களையும் ஆத்ம ரூபத்திலேயே பார்க்கும் போது நமக்கு எந்த விகாரத்தின் உணர்வும் தூண்டப்படாது, கர்மேந்திரியங்கள் சலனம் அடையாது,
அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்பா. சரிங்க சிஸ்டர். அதான் இப்ப இங்கே சொல்றாரு. ஓகே, உங்க பார்வை மாறணும். உங்க உள்ளுணர்வுல சகோதர ஆத்மா அப்படிங்கிற உள்ளுணர்வு இருக்கணும். அவங்க மீது சுபபாவனை தான் இருக்கணும். அவங்களுக்கும் நன்மை ஏற்படணும் அப்படின்றதுக்காக. போக போக இந்த மனநிலை நமக்கு உருவாகிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அதுக்கு இனிமேலும் அதுக்கு நல்ல விதத்துல முயற்சி செய்யணும். ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யணும். எதுக்காக அப்பா ஆத்மாவா பார்க்க சொல்றாரு, ஏன் இவ்வளவு பெரிய சரீரம் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு ஏன் ஆத்மாவை மட்டும் பார்க்க சொல்றாரு அப்படிங்கிறதுக்கும் கவனம் கொடுக்கணும். ஏன்னா அது விகாரத்தாலான சரீரம், ராவணனுடைய சொத்தை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உண்மையிலேயே ஆத்ம ரூபமானவர்கள் தான். எதிரில் இருக்கவங்களும் ஆத்ம ரூபமானவர்கள் தான். இந்த சரீரம் தான் நம்மள விகாரத்தின் பக்கமா அழைச்சிட்டு போகுது. அதனாலதான் அதை பார்க்காதீங்கன்னு அப்பா சொல்றாரு. ஏன்னா அந்த சரீரம் இப்ப இந்த விநாச காலத்துல அழியவும் போகுது. அந்த சரீரத்தை பார்க்கும் போதுதான் பற்றுதல் ஏற்படுது, காம உணர்வு ஏற்படுது. அந்த சரீரத்தை பார்க்கும் போதுதான் கோபம் ஏற்படுது. அதை பார்க்கும்போது அகங்காரம் வருது. இவங்க இப்படி செய்யறாங்களா அப்படி செய்யறாங்களேன்னு பார்த்து குறை சொல்றது எதை பார்த்து சொல்றோம்? அவங்க சரீரத்தினால காரியம் செய்யறத பார்த்துன்னா சொல்றோம். அந்த ஆத்மாவுடைய டிராமாவுடைய பார்ட்டே அப்படித்தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட போது அந்த ஆத்மாவை பார்க்கும்போது அது நமக்கு எந்த பெருசா குறையான்னு தெரியாது. அதனாலதான் சரீரத்தையே பார்க்காதீங்கன்னு சொல்றாருப்பா. பார்த்தீங்கனாலே ஏதாவது தவறான காரியம் தான் செய்வீங்க, பாவ கர்மா தான் செய்வீங்க. இப்ப நீங்க கர்மா தீர்த்த நிலை அடையணும் இல்லையா, நல்லவர்களா மாறணும் இல்லையா, நற்குணங்கள் வேணும்னா இந்த சரீரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். சரீரத்தை பார்க்க இப்ப பிரசன்ட்ல நடக்கிற அந்த அமெரிக்காவோட பார்த்தோம்னா இப்ப ஹாலிவுட் நடிகை எல்லாம் தெருல வந்து நிக்கிறாங்க. பார்க்கும்போது சரீரத்தை பத்தி நியூஸ்ல பார்த்தா அப்படி எரியுது சிஸ்டர். ஏதோ இந்த பழைய அம்மன் படத்துல எல்லாம் நெருப்பு எரியும் பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி விநாசம் நடக்குது பார்த்தா செமையா. அது பாக்குறதுக்கு நம்ம ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க அப்படின்றப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்குது சிஸ்டர். உண்மையிலேயே ஹாலிவுட் படம் பார்த்தது மாதிரிதான் இருந்துச்சு. மொத்தம் அப்படி எரிஞ்சிட்டு போனது. ரொம்ப அது அங்க காங்கிரீட்ல வீடு கட்ட மாட்டாங்களாம் சிஸ்டர். அது மரத்தாலதான் கட்டியிருப்பாங்களாம் வீடு. ஏன்னா அவங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தியா இருக்குன்றதுனால. நம்ம இங்கதான் தமிழ்நாட்டுல இந்தியாலதான் காங்கிரீட் போட்டு கட்டுறோமா, அங்கெல்லாம் அப்படி மரத்தால தான் கட்டியிருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு மரம் ஜாஸ்தியா கிடைக்கும் இல்லையா, அதனால அங்க ஃபுல்லா அப்படித்தான் மரத்தால வீடு தான் கட்டுவாங்களாம். பெரிய பெரிய பில்டிங் தான் அங்க காங்கிரீட் எல்லாம் கட்டு வைப்பாங்களாம். அதான் சொல்லியிருந்தாங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே, என்ன செய்யறது, விநாசம் அப்படித்தான் நடக்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. நம்ம புஷ்டாத்திரத்தை இப்ப ரொம்ப ஒரு செகண்ட்ல கொண்டு வரணும். நம்ம கவனத்தை கொண்டு வரணும். விழிப்புணர்வு கவனத்தை. இயற்கை தீவிரமா இருக்குது, நாம தான் தீவிரமா இல்ல யோகத்துல. அது இருக்கு. போட்டு போட ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். ஆமா, அங்கேயே ஒரு பக்கம் பாருங்களேன், பனி புயலாம் தண்ணி அடுத்த பக்கமா தான் காட்டு தீயா. ரெண்டும் பாருங்க போட்டி போட்டு பண்ணிட்டு. ஆமா சரி. அதான் சொல்லுங்க. பஞ்சபூதங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு முயற்சி செஞ்சு விநாசக்காரர்களுக்கு இது பண்ணத்தானே செய்யும், சகயோகம் செய்யத்தானே செய்யும். அது சகயோகம் செய்யுது. நாம தான் அதுக்கான முயற்சியை செய்யணும். நம்மளுடைய புருஷார்த்தத்தை முயற்சியின் தீவிரத்தை அதிகப்படுத்தணும் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அதாவது இப்ப படிக்கிட்டேன் பிரதர். இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதன் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தேன்னு வந்திருக்கு. ஓகே சிஸ்டர். ஓகே, இப்ப படிக்கிற தாரணைக்கான சாராம்சம். அதாவது அப்பா தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் புத்தியை ஞான ரத்தினங்களால் நிரப்பி பின்னர் மற்றவர்களுக்கு அவற்றை தானம் செய்யுங்கள். தானம் செய்பவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவதுடன் எல்லையற்ற சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். ஆமா, ஞானத்தை ஞான ரத்தினங்களை நீங்க தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமைதிய தானம் நீங்க தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டையுமே தியானம் செய்யணும். ஞானத்தை தந்தை கொடுத்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கூடவே யோகத்தின் மூலமா நம்ம சேமிச்ச அமைதியின் சக்தியும் தானம் செய்யணும். ஓகே சிஸ்டர், அது ரெண்டையுமே சொல்லியிருந்தாரு அந்த இடத்துல. ஓகே, அடுத்து செகண்ட் பாயிண்ட் அப்பா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாழ்க்கை தானத்தை அளிக்கின்ற தந்தையை அதிக அளவு அன்புடன் நினைவு செய்து அனைவருக்கும் அமைதியை தானம் செய்யுங்கள். சேதர்தன சக்கரத்தை சுழற்றி ஒரு ஞான கடல் ஆகுங்கள். சக்கரத்தை சுத்துறதன் மூலமா நீங்க ஞான கடல் ஆகுறீங்க அப்படின்னு சொல்றேன். அத கூட ஒரு மொழியில சொல்லியிருந்தார்ல சிஸ்டர், நான் உங்களை எனக்கு சமமா ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு சமமா உங்களை கடவுள் ஆக்க வரல, எனக்கு சமமா ஞானம் நிறைந்தவன ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் நீங்க சுயதர்சன சக்கரத்தை சுத்திட்டே இருங்க. அப்ப எனக்குள்ள இருந்த ஞானம் உங்களுக்குள்ளேயும் தாரணை ஆயிடும் அப்படிங்கிறார். அப்ப நீங்க எனக்கு சமமா மாறிடுவீங்க இல்லையா அப்படின்றாரு.
அத சுயதர்சன சக்கரத்தை சுத்திட்டே இருங்க, நீங்க ஞான கடலா மாறிடுவீங்க அப்படிங்கிறாரு. ஓகே சிஸ்டர். அப்ப வரதானம் கொடுக்கறாங்க. நீங்கள் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு உங்களின் சூட்சும சரீரம் என்ற வாகனத்தால் சேவை செய்த வண்ணம் டபுள் லைட் ஆகுவீர்களாக. உங்களின் பௌதிக சரீரத்தால் சேவை செய்வதில் நீங்கள் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை போல் அதே வேளை நீங்கள் உங்களின் சூட்சும சரீரத்தாலும் சூட்சுமமான சேவையை செய்ய வேண்டும். எப்படி ஸ்தாபனையானது பிரம்மாவினூடாக வளர்ந்ததோ அவ்வாறே உங்களின் சூட்சும சரீரத்தை பயன்படுத்துவதாலும் உங்களின் ஒன்றிணைந்த சிவசக்தி ரூபத்தின் காட்சியாலும் காட்சிகளையும் செய்திகளையும் வழங்கும் பணி இடம்பெறும். எவ்வாறாயினும் இந்த சேவை செய்வதற்கு நீங்கள் வேலை செய்யும் போதும் சதா கர்ம பந்தனத்தில் இருந்து விடுபட்டும் லேசாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும். புரியுதா? புரியுது சிஸ்டர். உங்களின் சூட்சும சரீரத்தை பயன்படுத்துவதாலும் உங்களின் ஒன்றிணைந்த சிவசக்தி ரூபத்தின் காட்சியாலும் காட்சிகளையும் செய்திகளையும் வழங்கும் பணி இடம்பெறும். அதாவது ரெண்டும் தானே நடந்துரும். எதால? சூட்சும சரீரத்தினால. ஸ்தூல சரீரத்தால நல்ல விதத்துல மும்மரமா சேவை செய்துட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப சூட்சும சரீரத்தால நல்ல விதத்துல சேவை செய்யணும், இந்த காரியமும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பிரம்மா மூலமா ஆரம்பத்துல இந்த ஸ்தாபனையின் காரியம் நடந்துச்சு, அதாவது சாக்காரத்துல நடந்துச்சு இல்லையா, அதே போல இப்ப நீங்க சூட்சும சரீரத்தை பயன்படுத்தியும் நல்ல விதத்துல அந்த அமைதி சக்தி இப்ப சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த காரியத்தை அந்த அமைதியின் சக்தியை பரப்பக்கூடிய சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நீங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு நீங்க அந்த செய்தி மற்றும் காட்சியா அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். எதன் மூலமா? உங்களுடைய சூட்சும சரீரத்தின் காட்சியின் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க முதல்ல கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டு டபுள் லைட்டா இருக்கணும், ஒளி மற்றும் லேசானவர்களா இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும், லைட்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைட்டுனா ஆத்மா லைட்டா இருக்கணும், ஆத்மா ஒளியா இருக்குது, அது ஒளி ரூபம். இன்னொரு லைட் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். உடல் மனம் பணம் எல்லாமே தந்தை கற்பனை பண்ணியாச்சு, என்னுடையது எதுவுமே இல்லைன்னும் போது அந்த வெயிட்லெஸ் ஸ்டேஜ் அனுபவம் ஆகும். அதான் டபுள் லைட் ஸ்திதின்னு சொல்றாரு. நீங்க எப்பவுமே இந்த நினைவுலயே இருக்கணும். கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட இந்த டபுள் லைட் பரிஸ்தானான் அப்படிங்கிற இந்த உணர்வுலயே இருக்கும் போதுதான் அந்த காரியம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. சூட்சும சரீரத்தால மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு இருக்காரு சிஸ்டர். அதாவது சூட்சும சரீரத்தால காரியம் செய்யறது அப்படிங்கும் போது நம்ம வந்து யோகத்திலேயே இருக்கணும், பாபாவோட கனெக்ஷன் இருக்கணும். அதான் சிவசக்தி ரூபம். அப்படி இருந்து நம்ம செய்யும் போது அந்த சூட்சும சரீரம் வந்து தானாவே மற்றவர்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, சூட்சும சரீரம்ன்றது என்ன, அந்த வெயிட்லெஸ் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கதான். ஆத்மா நான் ஒளியா இருக்கேன் அப்படிங்கிறது யோகா. உடல் மனம் பணம் தந்தைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னும் போது ஆத்மா லைட்டாவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாவும் இருக்குது இல்லையா சிஸ்டர். அதான் டபுள் லைட்னு சொல்றாரு. எப்பவுமே இந்த டபுள் லைட் ஸ்திதியிலே இருங்க, அப்போ உங்களுடைய அந்த சூட்சும ரூபம் வெளிப்படும். அந்த காட்சியின் மூலமா செய்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்க அப்படிங்கிற. நம்ம இந்த யோக நிலையில இருந்தோம்னா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், யோக நிலையில இருந்தோம்னா அவங்களுக்கு நம்மளுடைய இந்த பௌதீக சரீரம் தெரியாது, அதாவது சாக்கார சரீரம் தெரியாது, அந்த ஒளி ரூபமான அந்த பரிஸ்தா ரூபம் தான் தெரியும். அப்ப நம்ம பக்கமா அவங்க கவர்ச்சி அடைஞ்சு வருவாங்க, அதன் மூலமா தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கறது ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும், இல்லாட்டினா பக்தர்களுக்கு காட்சி கிடைச்சி ஏதோ ஒரு பிராப்தி கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டுல ஏதாவது ஒரு சேவை நடக்கும் அவங்களுக்கு. பக்தர்களா இருந்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல நம்ம தர்மத்த ஆத்மாக்களா இருந்தா ஞானத்தின் மூலமா பலியாகி அவங்களும் பாபாவுடைய குழந்தையா ஆவாங்க. ரெண்டு விஷயமும் நடக்கும். அதுக்கு நீங்க என்ன காரியம் செய்யணும்? கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எந்த ஒரு காரியம் செய்தாலுமே தந்தை நினைவுல இருந்து காரியம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த ஒளிரும் ரூபம் வெளிப்படும் அப்படிங்கிற. அதாவது ஒரு காட்டு வழியா ஒரு சிஸ்டர் போனாங்களாம், எப்பவுமே போவாங்களாம் ஞானம் சொல்றதுக்கு ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு. அவங்க வந்து போயிட்டு ஞானம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதே வழியா இன்னொரு சாதாரண ஞானத்துல இல்லாதவங்க வந்து போயிருக்கிறாங்க. அப்ப வந்து திருடங்க என்ன பண்ணாங்க, இவங்க கழுத்துல இருந்த செயின் வந்து எடுத்திருக்கிறாங்க, இவங்கள்ட்ட போட்டு. அப்ப போலீஸ் புடிச்சிட்டு அவங்க அந்த திருடங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்கல்ல, அவங்க போனாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க ஏன் எடுக்கல? அப்படியே அதாவது சைமல்டேனியஸா நடந்திருக்கு. அவங்க முன்னாடி போயிருக்காங்க, அவங்க பின்னாடி போயிருக்காங்க.
அவங்கள்ட்ட ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணல, இவங்கள்ட்ட எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருடங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னானுங்களாம், அவங்க முன்னாடி போனவங்க கூட வெள்ளையா ஒருத்தர் அவங்க தாத்தாவோ அவங்க அப்பாவோ தெரியல போயிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்கானுங்களா. அப்படியா? சரி அதாவது பிரம்ம பாபா கூட போயிருக்காரு. சரி. பிரம்ம பாபா வந்து இல்ல அவங்க கூட அவங்க கூட வந்து யாரோ அவங்க தாத்தாவோ அவங்க அப்பாவோ கூட போனாங்க, போட்டுக்கிட்டு போனாங்க, அதனால அவங்கள நாங்க ஒண்ணும் பண்ணல, பின்னாடி இருந்து இவங்களுக்கு பண்ணோம்னு சொல்லியிருக்கிறானுங்க. சூட்சம் சரீரம் எப்படி எல்லாம் நமக்கு அதான் கூட பாபாவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. சிவசக்தி ரூபம் இணைந்த ரூபமா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர், சூப்பர் கதை. சரி ஸ்லோகன். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, உங்களின் கடைதல் மூலம் பிரித்தெடுக்கப்படும் சந்தோஷம் என்ற வெண்ணெய் உங்களின் வாழ்க்கையை பலம் வாய்ந்தது ஆக்கும். கடைதல் ஞானத்தை கடைஞ்சு 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 திருச்சி வெண்ணெய் எடுத்துக்கிறது வந்து சந்தோஷம் என்ற வெண்ணெயாது, அது வாழ்க்கையை நல்லா பலம் வாய்ந்ததா ஆக்கும் அப்படின்னு. சிந்தனை கடலை நல்லா கடையணும், அதன் மூலமா தான் வெண்ணெய் வெளிப்படும். அந்த வெண்ணெய வாழ்க்கையில பயன்படுத்துங்க, அப்பனாதான் உங்க வாழ்க்கையின் அந்த சக்தி நிறையும் அப்படின்னு சொல்றாரு, பலம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். மனசோ சேவைக்கு சொல்லியிருக்காங்க அப்பா. இந்த அவ்வியக்த மாதங்கள்னால மனசோ சேவை வந்து கண்டிப்பா எல்லாரும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஸ் வழங்கும் சேவை செய்யுங்கள். எவருமே தனக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என சொல்ல முடியாது. ஒருவரால் பேச முடியாவிட்டால் அவரால் மனதால் சேவை செய்து சூழலில் சந்தோஷ மனப்பாங்கையும் சந்தோஷம் வழங்கும் ஸ்திதியையும் உருவாக்க முடியும். உங்களின் ஆரோக்கியம் நன்றாக இல்லாவிட்டால் வீட்டில் இருந்தபடியே ஒத்துழைப்பை வழங்குங்கள். உங்களின் மனதில் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை சேகரித்து நல்ல ஆசிகளால் நிறைந்தவர் ஆகுங்கள். அதாவது பிரதர் ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, பேச முடியாவிட்டால் மனதால் சேவை செய்து சூழலில் சந்தோஷ மனப்பாங்கையும் சந்தோஷம் வழங்கும் ஸ்திதியையும் உருவாக்க முடியும். அது என்னன்னா, வாய் பேச முடியாதவனுக்கு இல்ல, எல்லாருக்குமே தான். யாரெல்லாம் உடம்பு முடியாதவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வீட்டுல இருந்த மணிக்கே சேவை செய்யலாம் அப்படின்றது சொல்றாரு. சேவையின் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலன்னு யாருமே குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு வார்த்தையால செய்ய முடியல, கர்மாவால செய்ய முடியலன்னா மனதால செய்யக்கூடிய சேவையின் பாக்கியம் இருக்குது இல்லையா, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல இருந்தாலும் உங்களுடைய மனதின் ஒத்துழைப்புனால நீங்க மனசா சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்ற. அதுக்கு நீங்க முதல்ல மனதுல தூய்மையின் விஷயங்களை நல்ல தாரணை செய்து அந்த உங்களுடைய தூய்மையின் விஷயத்த, தூய்மையின் சக்திய இந்த உலகத்துக்கு தானமா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய வாயு மண்டலம் மாறணும், உங்களை சுத்தி இருக்க இயற்கை மாறணும் இல்லையா, அதுக்காக உங்களுடைய தூய்மையின் வைப்ரேஷன்ஸை பரப்புங்க. அப்ப அது கூட மனசா சேவை ஆயிடுச்சு இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். கர்மனா சேவை செய்யறதுக்கு எனக்கு ஆரோக்கியம் நல்லா இல்ல அப்படின்னு நினைக்க கூடாது. வீட்டில் இருந்தபடியே ஒத்துழைப்பு வழங்குங்கள். உங்களின் மனதின் தூய எண்ணங்களின் களஞ்சியத்தை சேகரித்து நல்லாசி வழங்குங்கள். அதான் சுபபாவனைனால எல்லாரும் நன்மை அடையட்டும், தந்தை நாஸ்தி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கறதான். முக்தி ஜீவன் முக்தியின் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றதுதான். நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஆதிஸ்வரூபம் அனாதிஸ்வரூபம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு. அதுதான் அந்த நல்லாசிகளை வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனா மனசா சேவை ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அதுக்கு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த தலைப்பெல்லாம் கொடுக்குறாரு அப்பா. அந்த ஸ்லோகன்ல ஒரு விஷயம் இருக்குது சிஸ்டர், என்னன்னா சிந்தனை கடலை கடைஞ்சிட்டோம், வெண்ணெய் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெண்ணெய கூட அப்பாவுக்கு போகு வச்சிடணும். நல்ல சிந்தனை செய்து ஒரு பாக்கி இருக்குதுன்னு எடுத்துட்டோம், இந்த பாய் நல்லா இருக்குது, டச் ஆயிருச்சு, சூப்பரா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வெண்ணெய கூட நம்மதுன்னு எடுத்துக்க கூடாது. ஞானம் தந்தை கொடுத்தது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிந்தனை கடலை கடையிறதான். அதன் மூலமா ஒரு வெண்ணெய் கிடைச்சதுன்னா அதை கூட தந்தைக்காக போகா அர்ப்பணிச்சிடணும். இந்த ஞான களஞ்சியம் அப்பா எனக்கு டச் பண்ணி விட்டது, இதை நான் பயன்படுத்திக்கலாம், அந்த வெண்ணெயை நான் சாப்பிடலாம், செய்யலாம், எல்லாம் இருக்கலாம். அது தந்தை கொடுத்த பிரசாதம் அப்படிங்கிற உணர்வுல தான் இருக்கணும். இது என்னுடையதுன்னு பிடிச்சிங்கன்னா அங்க அபிமானம் வந்துடும். நான் நல்ல சிந்தனை செஞ்சேன், என் புத்தி நல்லா வேலை செய்து, நான் எவ்வளவு பெரிய ஞானி ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த அபிமானம் வந்துடும். அப்ப அகங்காரம் வரும். அதனால சிந்தனை கடலை கடைஞ்சிங்க, வெண்ணெய் எடுத்தீங்க, அந்த வெண்ணெயை கூட தந்தைக்காக போக வச்சிருங்க. அது உங்கது கிடையாது, தந்தை கொடுத்த பிரசாதம்ங்கிற உணர்வுல அதை பயன்படுத்துங்க. ஆனா அதை உங்களோட இது நினைச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதை சொல்லணும்னு நினைச்சேன் சிஸ்டர், அதை மறந்துட்டேன். சரிங்க சிஸ்டர். ஓகே எல்லாருக்கும் விளக்கலாம் சொல்லுங்க. அதோட மனச சேவையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆரோக்கியம் எந்த இதுமே சொல்லவே முடியாது. எங்க அங்க தட்டி 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 தங்கமா ஆக்கி விட்டாரு நம்ம. இனிமையான முறையில் கொடுத்த பாபாவுக்கு நன்றி.
பேர் கொடுத்த சரவணாபாஜிக்கு நன்றி. இதை படிக்கும் உள்ளங்கள் ஞானத்துல இருந்தாலும் ஞானத்துல இருந்தாலும் சீக்கிரமா அனாதி ஆதி சுரூபங்களை விரைவாக அறிந்து கொண்டு தந்தையை அறிவார்கள். அது நம்மளுடைய தாரணை நமக்கும் அது அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கட்டும். நன்றி பிரதர். உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா. சாந்தி சாந்தி.